வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். விநாயகம்பட்டு கிராமத்தில் 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திடீரென தீப்பிடித்து எரிந்த வீராம்பட்டினம் ஆலய தேர். கும்பாபிஷேக விழா முடிந்து இரவு வான வேடிக்கையின் போது ஏற்பட்ட விபத்து. புதுச்சேரியில் நடைபெற்ற திரைப்பட விழா 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் தினேஷ் செல்வராஜுக்கு வழங்கப்பட்டது. 2 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குழந்தை பேறுக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகியுள்ளது. மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கிறதாக தெரிவித்த அவர், தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேரிட் கப்பல் இது பிரைவேட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரைவேட்லன்னா ஒரு 10 லட்சம் மேல காசு செலவாகும். அப்போ ஏழை மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிரைவேட்ல எஃபோர்ட் பண்ண முடியாது. அது இங்கே அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் த சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் இஸ் என்டையர் டீம். இப்போ ஃபேஸ் 1 பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ ஃபேஸ் 2ல் இந்த டெஸ்ட் டியூப் பேபி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நாங்கள். இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. Very rare, and that also Puducherry government hospital is நடந்திருக்குன்னா the credit goes to the doctors and the paramedical staff community. So I wish them all the best. உங்களெல்லாம் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். Thank you very much. புதிதாக திறக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருப்பை கருவூட்டல் மற்றும் நவீன கருவுறுதல் சிகிச்சைகள், நவீன கருவுறுதல் ஆய்வகங்கள், கருமுட்டைகள், விந்தணுக்கள் மற்றும் கருக்களை பிற்கால பயன்பாட்டிற்காக உரைநிலையில் பாதுகாக்கும் வசதி, கருக்களில் உள்ள மரபணு கோளாறுகளை கண்டறிந்து ஆரோக்கியமான குழந்தையை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் சோதனைகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்டம், கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் அளவுக்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அதன் ஒரு பகுதியாக விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 0.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் 2.85 கோடி அளவில் பெறப்பட்டு இந்த பணிகள் கீழ் புதியதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மின் மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், குடிநீர் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற ஆலய தேரடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதன்படி காலை முதலே பக்தர்களின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. அதன்படி இரவு நடைபெற்ற பூஜைக்காக கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரடி அருகே வான வேடிக்கை நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது வான வேடிக்கையில் இருந்து வெளியான தீப்பொறி தேரடி மீது அமைக்கப்பட்டிருந்த கூரை கொட்டகையின் மீது விழுந்ததில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட பக்தர்கள் தீயினை அணைக்க முயற்சி செய்ததோடு இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கும், 2025ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடல் கன்னி திரைப்பட இயக்குனர் தினேஷ் செல்வராஜுக்கும் புதுச்சேரி திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திரைப்பட விழா நேற்று தொடங்கியது. தொடக்க விழாவானது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கும், 2025ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடல் கன்னி திரைப்பட இயக்குனர் தினேஷ் செல்வராஜுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலான விருது மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திரைப்பட விழாவை முன்னிட்டு 13, 14, 15 ஆகிய நாட்களில் வெவ்வேறு இடங்களில் 8 மொழிகளில் 45 படங்கள் திரையிடப்பட உள்ளன. விழாவில் நடிகை ராவதி, நடிகை சுனைனா ஆகியோர் பங்கேற்றனர். பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 21/1/2026 முதல் கல்வித்துறை வளாகத்தில் 8வது கட்டமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக சட்டமன்ற முற்றுகை, சிறை நிரப்பும் போராட்டம், மௌன ஊர்வலம் மற்றும் பாரத பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் என பல்வேறு நிலைகளில் தங்கள் கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் TR சேஷாச்சலம் அவர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தி பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் பேசினர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்கம் சிரில் நிக்கோலஸ், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் பொற்செழியன், புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்க தலைவர் அருள்சாமி, புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலசங்க தலைவர் மோகன்தாஸ், பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன்,
ஆகியோர் தங்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த அரசு உடனடியாக பணி நிரந்தர அரசாணையை வெளியிட வேண்டும் என போராட்டக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு தடவையும் ஏன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் கருணையா நாங்க கேட்கறது? நாங்க படிச்சிருக்கிறோம், சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம், மெரிட்ல பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வச்சிருக்கோம். ஒரு போஸ்டிங்காக எத்தனை தடவை சார் உங்ககிட்ட வந்து நாங்க கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்டோம். அப்புறம் பிரேக் ஆஃப் சர்வீஸ் விட்டீங்க, அடுத்தது ஒரு தடவை ரீஎங்கேஜ்மெண்ட் வரதுக்கு தொடர்ச்சியா உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கோம். இப்படி ஒரு போஸ்டிங்க்கு, தகுதியான ஒரு போஸ்டிங்க்கு உரிமையோடு நாங்க எங்களுக்கான அத்தனை தகுதியும் இருக்கும்போது ஒரே ஒரு என்னுடைய போஸ்டிங்க்கு இது மாதிரி 292 ஆசிரியர்களின் போஸ்டிங் எத்தனை முறை நாங்க உங்ககிட்ட வந்து கேட்க முடியும்? அதாவது பின்புறமாவோ தகுதியின்றியும் நாங்க வரல, தகுதியோட தானே நாங்க வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கான உரிமை இல்லையா? எங்களுக்கான ஒரு உரிமையும் ஒரு பொறுப்பையும் ஒரு பதவியும் ஒரு ஆளுகின்ற ஒரு ஆட்சியர்கிடம் எத்தனை முறை வந்து கேட்குது? அதுதான் நீங்க நடத்துற ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சியா? ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். நீங்க சொல்ற எந்தவித கருத்துக்கும் அரசாங்கம் செவி சாய்க்கல, அதிகாரி செவி சாய்க்கல அப்படின்ற காரணத்துக்காக நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்றதான் நேற்று ஹைலைட்டான பாயிண்ட். அப்ப உங்களுடைய கருத்துக்கு நீங்க சொல்ற வேலையை அதிகாரிகள் செய்யலன்றதுக்காக தேர்தலை புறக்கணிக்க நினைக்கிற நீங்களும் அதே உணர்வுகள் தானே எங்களுக்கு இருக்கும். எங்களுடைய உரிமைகளை நாங்க மீட்கின்ற வரை எங்களுக்கு அந்த நீட்டிப்பு தேவையில்லை, அந்த நீட்டிப்பை நாங்க புறக்கணிக்கிறோம் சொல்றோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 1500 பக்தர்களுக்கு ஐம்பொன் நாணயங்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கழுநீரம்மன் தேவஸ்தானத்தில் அஷ்டபந்தன ரஜதபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவினை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் அருட்பிரசாதம் வழங்கினார். சிறப்பாக விழாவிற்கு வருகை தந்திருந்த சுமார் 1500 பெண் பக்தர்களுக்கு ஐம்பொன் நாணயங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜீவா, ஐஸ், ரவி, ராஜேந்திரன், பன்னீர், ஜெயக்குமார், கோபி, செல்வம், ஆனந்த், ரங்கநாதன், நாகப்பன், ஏழுமலை மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்து அளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்து அளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது என முதன்மை கணக்காய தலைவர் ஆர். திருப்பதி வெங்கடசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய தலைவர் ஆர். திருப்பதி வெங்கடசாமி தலைமை செயலக கூட்ட அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்து அளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்து அளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த திருத்தச் சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தவில்லை. மேலும் புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, முதியோர் ஓய்வூதியத்துக்கான விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாமல் கைமுறையாக பெற்றுள்ளது தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். மேலும் புதுச்சேரி, காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில்
திருக்காஞ்சி, கீழூர், கரியமாணிக்கம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமங்களின் மேம்பாட்டை குறிக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன். ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் மற்றும் நபார்டு வங்கியின் உதவியோடு மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 11 கோடி செலவில் இந்த நீர்த்தேக்க தொட்டிகள் திறக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் 1.5 லட்சம் மற்றும் 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டவை. இதன் மூலமாக கிராமப்புறங்களில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நல்ல தரமான குடிநீரை பெற முடியும். மக்களுக்கு நல்ல தரமான குடிநீர் கிடைப்பது ஒரு வசதி அல்ல, அது குடிமக்களின் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. மத்திய அரசின் இந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் ஒரு மிகப்பெரிய இலக்கோடு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இது ஒரு சமுதாய இயக்கமாக இன்று மாறியிருக்கிறது. புதுச்சேரியில் நம்முடைய சூழ்நிலை பரவாயில்லை. வட இந்திய மாநிலங்களில் பல இடங்களில் வீட்டிற்கு நல்ல குடிதண்ணீர் வேண்டுமென்றால் அதை கொண்டு வர பெண்கள் தினமும் நீண்ட தூரம் நடக்க வேண்டும். பெண்களோடு குழந்தைகளும் தங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு தண்ணீர் தேடி செல்ல வேண்டிய அவலநிலை இருந்தது. இந்த திட்டம் வந்த பிறகு அந்த அவலநிலை பெரிய அளவில் மாறி இருக்கிறது. இன்று பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியோடு இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், குடிநீரின் தரம் குறைந்தால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், தொற்று நோய்கள் ஏற்படும், குழந்தைகளின் கல்வியும் அவர்களுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். ஒரு குடும்பம் மருத்துவத்திற்கு செலவு செய்யும் தொகை அதிகரிக்கும். இது குடும்பத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை பாதிக்கும். அதனால்தான் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தரமான குடிநீர் என்பது அடிப்படை. இந்த 4 கிராமங்களில் இன்று திறக்கப்படும் நீர்த்தேக்க தொட்டிகள் அந்த பகுதி மக்களின் நம்பிக்கை கோபுரங்கள், ஆரோக்கியத்தின் அடையாளம், சமத்துவத்தின் சின்னம். அங்குள்ள பெண்கள் தங்களுடைய நேரத்தை கல்வி, தொழில், குடும்ப முன்னேற்றம் என்று பயனுள்ள விதத்தில் செலவிட முடியும். குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரின் வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியம், கொள்கை. அந்த அடிப்படையில் எந்த கிராமமும் விடுபடக்கூடாது. அனைவருக்கும் நல்ல குடிநீர், தரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு செயல்பட்டு வருகிறது. அதற்காக முதலமைச்சர் தலைமையிலான புதுச்சேரி அரசையும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நாம் நம்முடைய இயற்கையை, நீர் வளங்களை, நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். மழை நீரை சேமிக்க வேண்டும். நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். இன்று என்னோடு சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், நீரை சேமிப்போம், நீர் வளத்தை பாதுகாப்போம் என்று கூறி தனது உரையை முடித்தார். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 1,32 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைத்தல் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் 96 லட்சம் மதிப்பீட்டில் முருகன் கோவில் சாலை, பிள்ளையார் கோவில் சாலை, ஈஸ்வரன் கோவில் சாலை, திரௌபதி அம்மன், ஜெயராம் நகர் விரிவாக்கம் மற்றும் குறுக்கு சாலை, டேங்க் ரோடு, புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும், இதனைத் தொடர்ந்து சுதானா நகர் மற்றும் சீனிவாசா நகர் பகுதியில் 36 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக பகுதியிலிருந்து 10 கண்ணு வழியாக புதுச்சேரிக்கு திருட்டு மணல் ஏற்றிச் சென்ற லாரியை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து லாரி ஓட்டுநரை கைது செய்து லாரியின் உரிமையாளரை வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் 10 கண்ணு வழியாக சென்ற லாரியை பரிசோதனை செய்வதற்காக நிறுத்தினார். ஆனால் காவல்துறையை கண்டதும் லாரியின் ஓட்டுநர் பக்கிரிபாளையத்தைச் சேர்ந்த சேகரின் மகன் 30 வயதான தியாகராஜன் மிக அதிவேகத்துடன் லாரியை ஓட்டிச் சென்றதால் சந்தேகமடைந்த காவலர்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர்.
காவல்துறை பிடியில் சிக்கிய லாரி ஓட்டுநரை விசாரித்ததில் தமிழக பகுதியான பக்கிரிப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் சட்டத்திற்கு புறம்பாக ஆற்று மணலை ஏற்றி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் திருட்டு மணலை ஏற்றிச் சென்ற லாரியை பறிமுதல் செய்ததை தொடர்ந்து லாரியின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் லாரியின் உரிமையாளர் பக்கிரிப்பாளையத்தைச் சேர்ந்த சேகர் மீது வழக்கு பதிந்து தலைமறைவான லாரியின் உரிமையாளரை வில்லியனூர் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரியின் 4 யூனிட் கொள்ளளவு கொண்ட மணலின் மதிப்பு சுமார் 50,000க்கும் விற்பனை செய்வதாகவும் பிடிபட்ட திருட்டு மணல் புதுச்சேரி பகுதிக்கு எடுத்துச் சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் தொழிலாளர் வழக்கு 164 வாய்தா கடந்து வழக்கு நடைபெறுவதால் தொழிலாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடைபெற்று வருகின்றது. தொழிலாளர்கள் தங்கள் வழக்கு விசாரணைக்காக நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே நீதிமன்றம் வந்து செல்கின்றனர். தொழிலாளர் நீதிமன்றத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு 164 வாய்தா கடந்தும் நீதியை எதிர்பார்த்து தொழிலாளர்கள் வேதனையோடு காத்திருக்கின்றனர். தொழிலாளர்கள் தங்கள் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வெட்டுடையார் காளி கோவில், கொல்லங்குடி அம்மன் கோவில், ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள வழக்கருத்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களுக்கும் குடும்பத்தோடு சென்று வேண்டி வருகின்றனர். தொழிலாளர்கள் நீதிமன்றம் நீதிபதிகளை கடந்து தெய்வத்தினை நம்புவது பயணிப்பது விந்தையிலும் விந்தை வேதனையாகவும் உள்ளது. தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பதை உணர்ந்து தொழிலாளர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சட்டத்திற்கு உட்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் விரைந்து விசாரணை நடத்தி தொழிலாளர் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். ரொம்ப வருஷக்கணக்கு காலத்தாமதம் வந்து தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி சமன்னு ஒரு செய்தி இருக்கு. அதை தயவு செய்து எங்களை ரொம்ப நோகடிக்க வேணாம். நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும், நான் என் வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை நீதிமன்றத்தில் இருக்கிறேன். தலைமை நீதிபதிகள் ரமேஷ் சக்தியர் என் வழக்கை மறுநீதி விசாரணை நடத்துன்னு போட்டாங்க. 2 வழக்கு இது வரைக்கும் வழக்கு வரல, அப்படியே கிடக்குது. இப்படிப்பட்ட சூழலை நாங்கள் யாரை நம்புறது? நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் தெய்வமா நாங்கள் பார்க்குறோம். இந்த நீதிக்கு திரை புக்கில் படிக்கிற ஒரே ஒரு செய்தி தான். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்காடிகள் வழக்கறிஞர்கள் எங்க மேல தொழிலாளிகளை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போயிட்டு அங்க என்ன ஆகுதுன்னா, காஞ்சிபுரம் காந்தி சாலையில வழக்கருத்தீஸ்வரர் கோவில் திறமையாக வாதாடுற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிற எங்களோட தொழிலாளர்கள் இந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா வழக்கருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போட்டா தீர்ப்பு விரைவாக கிடைக்கும்னு நம்புறோம். இது மாரி போயிருக்கு நீதிமன்றம். நம்ம நீதிமன்றத்தில் நீதிபதியிலே தெய்வமா பாக்குறோம். இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த கோயில் குளம் எங்களை சுத்த விட்டாங்க. இந்த மாதிரி தயவு செய்து இங்க இருக்கிற புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விரைந்து தீர்ப்பு வழங்கணும்னு வேதனோட பதிவு பண்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். விநாயகம்பட்டு கிராமத்தில் 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திடீரென தீப்பிடித்து எரிந்த வீராம்பட்டினம் ஆலய தேர். கும்பாபிஷேக விழா முடிந்து இரவு வான வேடிக்கையின் போது ஏற்பட்ட விபத்து. புதுச்சேரியில் நடைபெற்ற திரைப்பட விழா 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் தினேஷ் செல்வராஜுக்கு வழங்கப்பட்டது. 2 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.